World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். சிவபெருமானின் அருளாசி பெற்ற திருமதி சிவபூங்கோதை அவர்கள் வெற்றிலை பிரசனம் பார்ப்பது எப்படி என்றது நம்மளுக்கு சொல்ல இருக்கிறாங்க. அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். திருச்சிற்றம்பலம். குரு வாழ்க, குருவே துணை. தர்மசாஸ்திரா ஜோதி வித்யாலயாவின் 39வது கருத்தரங்கம், அதுவும் சென்னை மாநகரில் நடக்கிறது மிகவும் பெருமைக்குரிய விஷயம். என்னென்னா 39 என்பது கூட்டினீங்கன்னா 3, அதாவது குருவே நம்மளை தேடி வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே ஆசீர்வாதம் கொடுத்துருக்காருன்றது மிகப்பெரிய விஷயம். அதை தனித்தனியாக இது வந்து நான் ஐயா கிட்ட அன்னைக்கு லைவில் பார்த்து எல்லாமே இதுதான். ஸோ குருமங்கள யோகமும் கலந்து இதில் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப பெருமையாக நம்ம வந்து சந்தோஷமாக நினைக்கிறோம். நான் வந்து இந்த தர்மசாஸ்திரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஐயா கிட்ட வெற்றிலை பிரசன்னம் படித்தேன். பிரசன்னன்றது நிறைய இருக்குது. இதில் வந்து வெற்றிலை பிரசன்னத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்த குருநாதர் ஐயா அவர்கள், மணிகண்டராஜ் ஐயா அவர்களை வணங்குகிறேன். மற்றும் இந்த அதாவது பில்லர்னா 4, சமய குருவர்கள் 4, சந்தான குருவர்கள் 4 பேர் மாதிரி இந்த அழகான இந்த ஒரு இதுவை ஏற்பாடு பண்ணி கொடுத்த 4 அவங்கள வந்து போற்றுகிறேன். மற்றும் இந்த குழுவில் உள்ள அனைவரையும் மற்றும் இங்கே வருகை தந்துள்ள மற்ற லைவில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் அனைவருக்குமே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் பேச வந்திருக்கிறது பிரசன்னம், அதுலேயும் வெற்றிலை பிரசன்னம். இன்றைக்கி எப்பவுமே இவங்க பிரசன்னம் நம்ம எடுத்தோம்னா ஏதோ ஒரு நாளும் கோலும் நமக்கு வந்து நன்மை செய்யும். இன்றைக்கி பாருங்கள், சனி பகவானோட நாள். ஸோ இது வந்து ஆஞ்சநேயரை வந்து நம்ம வணங்க சொல்வோம். ஆஞ்சநேயருக்கு முதல்ல வெற்றிலை மாலையை நம்ம போட்டு வணங்குவோம். ரெண்டாவது, இன்றைக்கி காலையில் 10:32 வரைக்கும் மூல நட்சத்திரம் போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ பூராடம் தான் போயிட்டுருக்கு. பூராடன்றது சுக்கரனோட நட்சத்திரம். இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெத்தலையை குறிக்கக்கூடியது. சுக்கரன்னாவே வெத்தலையை தான் சொல்லுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக நம்ம வந்து கற்றுக்கிட்டு நம்ம எடுக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த வெத்தலை பிரச்சனை பார்த்திங்கன்னா தாம்பலம் சொல்லுவாங்க, அது வந்து தாம்பலி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒவ்வொரு பேர் இருக்குது இந்த வெத்தலை பிரசனத்துக்கு. ஸோ வெத்தலைன்றது சுக்கிரன், ஸோ பாக்குன்றது பார்த்திங்கன்னா அது வந்து செவ்வாயாக எடுப்பாங்க. ஸோ இது வந்து சிவசக்தி அம்சமாகவே இது சொல்லுவாங்க. இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டுக்கு வழிபாடுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை எப்படி நம்ம வந்து இந்த பிரசன்னத்தை பார்க்கணும் அப்படின்னா, இப்போது ஒருத்தங்க பார்க்க வராங்க அப்படின்னும் போது அவங்க வர நேரத்திலேருந்தே ஒரு நிமிஷமும் நம்ம வந்து கவனிக்கணும். ஸோ அன்னைக்கு அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் ஓட்டுற டிவியில் வரும் பார்த்திங்களா, அந்த நிகழ்வு கூட கவனிக்கணும். நம்மளை சுற்றி, அதாவது சகுனம் நிமிர்த்தம் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி சகுனம்ன்றது கண்ணால் பார்க்குறது, நிமிர்த்தன்றது காதால் கேட்குறது. ஸோ இதை ரெண்டுமே மிங்க் பண்ணி தான் நம்ம வந்து பிரசன்னத்தை பார்க்கணும். ஸோ இதில் வந்து வெத்தலை பிரசன்னம் ரொம்ப எளிமையானது, ரொம்ப ஈஸியானது. நான் ஐயா கிட்ட கற்றுக்கிட்டது. ஸோ அது பார்த்திங்கன்னா எப்படின்னா, இந்த வெத்தலையை வந்து நம்ம வாங்கிட்டு வருவாங்க. ஸோ வாங்கிட்டு வரும்போது நிறைய வாங்கிட்டு வருவாங்க. வெத்தலை பிரசன்னம் போதே நிறைய வாங்கிட்டு வருவாங்க. அதில் வந்து நம்ம மெயினாக அந்த வெத்தலை பிரசன்னத்தை வந்து வெத்தலையை மட்டும்தான் பார்த்து பலன் சொல்லணுமானா கிடையாது. வெத்தலையை வச்சு நம்ம வந்து அதுக்கு பதில் எங்கே எடுக்கணும்னா, இன்றைக்கி கோச்சாரத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். டெய்லியுமே இன்றைக்கி கோச்சாரத்தை நம்ம ஜோதிடர்கள் அனைவருமே நம்ம வந்து அதை எழுதி படிக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப எளிமையாக டெய்லியுமே நம்ம அதை பார்க்கணும், படிக்கணும். ஸோ அப்போது இந்த வெத்தலையை வச்சு நம்ம கூட்டி இது பண்ணும்போது லக்னத்தை குறிக்கணும். பிரசன்னம் போது நம்ம இப்போ ஓடிட்டு இருக்க லக்னத்தை பார்த்து சொல்லிடுவோம். ஆனால் வெத்தலை பிரசன்னத்தில் அப்படி கிடையாது. வெத்தலையை கூட்டி தான் நம்ம வந்து பிரசன்ன லக்னம் எடுக்கணும். அது ரொம்ப எளிமையாக ரொம்ப ஈஸியானது. எப்படின்னா, அவங்க வந்து நிறைய வெத்தலை வாங்கிட்டு வருவாங்க இல்லையா. ஸோ அந்த வெத்தலையை முதல்ல நம்ம வந்து கவுண்ட் பண்ணணும், எத்தனை இருக்குது. இப்போ ஒரு 30 வெத்தலை வாங்கிட்டு வராங்க. ஸோ அந்த 30 வெத்தலையை நம்ம ஃபஸ்ட்டு இன்னும் பயந்துராதிங்க, ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துறேன் பாருங்க. அந்த 30 வெத்தலையை முதல்ல 2ஆல் பெருக்கணும். ஸோ அது 2ஆல் பெருக்கும்போது என்ன ஆகும், 60 வந்துடும். ஏன் 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா, சூரியனையும் சந்திரனையும் அந்த நேரத்தில் நம்ம வந்து அவங்கள நினைக்கிறதுனால. அடுத்தது அதை அந்த வரும் 2ஆல் பெருக்கி வரும் விடையை திருப்பி 5ஆல் பெருக்கணும். ஏன் 5ஆல் பெருக்கணும்னா, பஞ்சபூதங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நினைவாக அது 5ஆல் பெருக்கணும். முதல்ல 2ஆல் பெருக்கணும், அப்புறம் அந்த விடையை 5ஆல் பெருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக 1 கூட்டணும். ஏன் கடைசியாக 1 கூட்டணும் அப்படின்னா, அதுதான் நம்மளுடைய இறைவனுடைய ஆன்மா நம்மளுடைய
பிரபஞ்ச சக்தி நம்ம வேண்டுறது அதெல்லாம். ஸோ 2ஆல் பெருக்கி வர விடைய திருப்பி 5ஆல் பெருக்கி திருப்பி 1 கூட்டணும். இதுதான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். இதுக்கு நான் ஈஸி மெத்தட் சொல்கிறேன். இது வந்து கான்செப்ட் படிப்பு. நீங்கள் டைரெக்டாக 2ஐயும் கூட்ட வேணாம், 5ஐயும் பெருக்க வேணாம். நீங்கள் அவங்க எத்தனை வெத்தலை வாங்கிட்டு வராங்களோ பக்கத்துலேயே 1 போட்டால் அந்த விடை வந்துடும். இது நீங்கள் போட்டு பாருங்கள் இருக்கும். அவங்க எவ்வளோ வெத்தலை வாங்கிட்டு வராங்களோ கடைசியாக அப்போ 30 வெத்தலை வாங்கிட்டு வராங்கன்னா பக்கத்தில் 1 போட்டுங்க, 32 வெத்தலை வாங்கிட்டு வராங்கன்னா பக்கத்தில் 1 போட்டுங்க. இந்த 2ஆல் பெருக்கிற விடையும் 5ஆல் பெருக்கி வர விடையும் இந்த லாஸ்ட்டில் 1 கூட்டுறோம்ல அது முதலே எடுத்துடலாம் நம்ம. ஸோ இது வந்து எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். அடுத்தது லாஸ்ட்டாக வந்த விடையை 7ஆல் வகுக்கணும். இல்லைங்க எனக்கு 7ஆல் வகுக்க தெரியாதுங்க அப்படின்னா பரவாயில்ல, 7 வெத்தலையாக கீழே எடுத்து வச்சுருங்க. 7 வெத்தலையாக கீழே எடுத்து வச்சுட்டா கடைசியாக 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 இருந்தால் இன்றைக்கி கோச்சாரத்தில் சூரியன் எங்கே இருக்காரோ அதுதான் லக்னம். இன்றைக்கி எங்கே இருக்காரு? மேஷத்தில் இருக்கார், அதான் லக்னம். ஸோ ஒரு வேளை 2 மீதி ஆகுது, 2 இன்றைக்கி 7 எடுத்து வச்சுட்டு 2 மீதி ஆகுதுன்னா அப்போ 2ன்றது நமக்கு சந்திரன். ஞாயிறுக்கு அப்புறம் திங்கள் வருதுல்ல, அந்த வரிசை பிரகாரம் நம்ம லக்னத்தை குறிக்கணும். ஸோ இது பிரகாரம் தான். இப்போ 3 வருதுன்னா புதன், திங்கள் செவ்வாய், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன், அது பிரகாரமே குறிச்சிட்டு வரணும். 7 வருதுங்க, என்னங்க படுதுன்னா 7ன்றது கடைசி, அப்போ சனி பகவானாக வருவார். ஸோ இப்படி நம்ம முதல்ல லக்னத்தை குறிச்சிடணும். குறிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க வெத்தலை வாங்கிட்டு வராங்க பார்த்தீங்களா, அவங்க நிறைய வெத்தலை வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் நமக்கு என்ன தேவை? 12 வெத்தலை மட்டும்தான் தேவை. அப்போது அதில் வந்து நம்ம 12 வெத்தலை அவங்கக்கிட்டேயே கொடுத்து நம்ம எடுக்க சொல்லலாம். ஸோ எடுத்துட்டு முதல் வெத்தலையை வந்து இப்போ முதல்ல கீழே விழாமல் நம்ம மெயினாக நல்லா பிடிச்சிக்கிட்டு இன்றைக்கி காலையில் சூரிய உதயத்திலிருந்து 12 மணி வரைக்குள்ளே அவங்க வெத்தலை பரிசனம் பார்க்க வந்தாங்கன்னா மேல் வெத்தலையிலிருந்து தான் ஒரு பாவமாக எடுத்து பார்க்கணும். ஒருவேளை மதியத்துக்கு மேலே வந்தாங்க அப்படின்னா அப்போது வெத்தலையை அப்படியே திருப்பிட்டு கீழே வெத்தலையிலேருந்து 1ஆம் பாவம் 2ஆம் பாவம்னு எடுக்கணும். ஸோ இதுதான் நாங்கள் பார்க்க போகிறோமே. ஏன் அப்போ நம்ம இன்றைக்கி பிரசன்னத்தில் லக்னம் போட்டோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அது எதுக்குன்னா நம்ம இந்த வெத்தலை பிரசன்னம் பார்க்குறோம் இல்லையா, இதுக்கு பதில் நம்ம வந்து இதுலேருந்து எடுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பாதகாதிபதி மகா பாதகாதிபதி இருக்காங்க. ஸோ பாதகாதிபதி யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அது நம்மளுக்கு வந்து சரம் சிரம் உபயத்தை வச்சு நம்ம ஜோதிடத்தில் சொல்கிறோம். ஆனால் எல்லா பிரசனத்துக்குமே பார்த்திங்கன்னா மகா பாதகாதிபதின்னு இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா அவங்க தான் பிரசனத்துக்கு முக்கிய கர்த்தா. அவங்க வந்து நம்ம பார்க்க போகிற பிரசனத்தில் வந்து அவங்க கேட்குற கேள்வி அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டாங்கன்னா அதுக்கு தீர்வே கிடையாது. அதனால் மகா பாதகாதிபதியோட தொடர்பு இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு ஏன்னா வெத்தலை பிரசனை பார்க்கறதுக்கு முக்கியமான கான்செப்ட் இவங்கெல்லாம் 1, 4, 7, 10 யாருன்னா மேஷம், கடகம், துலாம், கும்பம். இந்த 4 ராசிக்கும் மகா பாதகாதிபதி யாருன்னா கும்பம் சனியே வரும். இதையே நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா ஏற்கனவே மேஷத்துக்கு மகா பாதகாதிபதி நம்ம கும்ப சனி பகவான் தான். ஸோ அதே மாதிரி இந்த 4 ராசிக்கும் அதாவது 1, 4, 7, 10ன்ற மாதிரி மேஷம், கடகம், துலாம், கும்பம் இவங்களுக்கு கும்பமே வந்து மகா பாதகாதிபதியாக வருவார். கும்பத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ரிஷபத்துக்கு யார் மகா பாதகாதிபதியாக வருவாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கும்பத்தை எடுத்துட்டோமா அப்படியே கீழே வந்துடுங்க. கீழே யார் இருக்கா? மகரம் இருக்கா? அப்போ மகர சனி பகவான் தான் மகா பாதகாதிபதியாக வருவார். அடுத்தது மீனத்துக்கும் மிதுனத்துக்கும் 2 பேருக்கு வருவாங்க. 2 பேருக்கு யார் மகா பாதகாதிபதினா அப்படியே கீழே வந்துட்டிங்கன்னா தனுசு பகவான் தான் மகா பாதகாதிபதியாக வருவார். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே மீதி இருக்கிறவங்க யாருன்னா இங்கே நம்ம சிம்பம், துலாம், விருஷகம், தனுசு இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு மகா பாதகாதிபதி யாருன்னா தனுசுக்கு அப்புறம் விருஷகம் வந்துச்சா அப்போ விருச்சகமே மகா பாதகாதிபதியாக வருவார். ஸோ இதெல்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் இது முக்கியமாக மகா பாதகாதிபதியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பாதகாதிபதி கிட்டேருந்தாவது தப்பிச்சிடலாம், ஆனால் மகா பாதகாதிபதி கிட்டேருந்து தப்பிக்க முடியாது. அவங்க கேட்குற கேள்விக்கு அவங்க குறுக்க நின்னாவோ. அடுத்தது மாந்தி, அதை விட பயங்கரமானவங்க அடுத்து வராங்க மாந்தி. ஸோ அவங்க அந்த கேட்குற கேள்விக்கு அவங்களும் உள்ளே இருந்துட்டாருன்னா அதுலேருந்து அவங்க வந்து கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு ரொம்ப இதுவாகும். ஸோ இந்த வெத்தலை பிரச்சனை பார்த்திங்கன்னா இவங்க பார்க்க வரும்போது ஒரு வெத்தலையாக எடுத்து பார்க்கணும். முதல் வெத்தலை இருக்குது பார்த்திங்களா, அதுதான் ஜாதகர்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெத்தலையில் ஆண் வெத்தலை பெண் வெத்தலைன்னு இருக்குது. ஸோ ஆண் வெத்தலைனா எப்படி இருக்கும், பெண் வெத்தலைனா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆண் வெத்தலைக்கு நடுவில் இருக்கும் பார்த்தீங்களா, அது இப்போ நீங்கள் போனீங்கன்னா கூட பார்க்கலாம், நடு நரம்புலேருந்து அந்த முதல் நரம்புலேருந்து பிரியும். இதுக்கு ரொம்ப அழகாக ஐயா விளக்கம் கொடுத்தாரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. எப்படின்னா, ஒரு தாத்தா வழியிலேருந்து அப்பா வழியிலேருந்து புள்ள வரா மாதிரி, ஆண் வாரிசு வரா மாதிரி முதல் அந்த நரம்புலேருந்து ஒன்று ஒன்றா வரதெல்லாம் இது ஆண் வெத்தலை. பெண் வெத்தலைன்றது அந்த நடு நரம்புலேருந்து தனித்தனியாக பிரியும். ஏன்னா நம்ம பெண்கள்லாம் வேறு வேறு வீட்டுக்கு போயிடுவோம் இல்லையா, இதை ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ இதுதான் பெண் வெத்தலை. இன்னும் அலி வெத்தலையும் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு வெத்தலையை பார்க்கும் போதே ஆண் வெத்தலையா பெண் வெத்தலையான்றது எடுத்துடலாம். ஸோ அடுத்தது வளர்ப்பிறை வெத்தலை, தேய்ப்பிறை வெத்தலைன்னும் இருக்குது. இதெல்லாம் பேசிக். ஸோ இது பார்த்திங்கன்னா வளர்ப்பிறை வெத்தலைன்னா என்ன, தேய்ப்பிறை வெத்தலைன்னா என்ன, பார்க்கும் போதே பளிச்சுன்னு வெள்ளையா ரொம்ப அழகாக நமக்கே தோணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வளர்ப்பிறை வெத்தலை. ஒரு மாதிரி கருப்பாக இதுவாக இருந்துச்சுன்னா அது தேய்ப்பிறை வெத்தலை. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவங்க வெத்தலை நீங்கள் சாதாரணமாக நீங்கள் ஜோதிடம் பார்க்கும்போது கூட நீங்கள் அவங்க வெத்தலை வாங்கிட்டு வருவாங்க பார்த்தீங்களா, அந்த வெத்தலையை கூட நீங்கள் எடுத்து பார்த்து நீங்கள் பலன் சொல்லி அவங்களுக்கு பதில் சொல்லலாம். ஸோ அது நான் பண்ணுவோம் நாங்கள். ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முதல் வெத்தலை ஜாதகர். ஸோ அந்த வெத்தலை ரொம்ப அழகாக நல்லா இருந்ததுன்னா அந்த வெத்தலை பார்த்திங்கன்னா நல்லா இருக்கு, ஜாதகர் நல்லா இருக்காரு அப்படி சொல்லலாம். இல்லை ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு வெத்தலை வந்தது பிரசன்னம். ஸோ அதையும் சொல்கிறேன். ஸோ அந்த முதல் வெத்தலை எடுக்கும் போதே அது பார்த்திங்கன்னா அந்த காம்பு இருக்குது பார்த்திங்களா, அதுதான் தலைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த காம்பு நம்ம வெத்தலையில் கோடி தேவர்களும் வாடுறாங்க. ஸோ அந்த காம்பு பார்த்தீங்கன்னா இப்படியே மடங்கி இருந்தது. எடுத்த உடனே நான் கேட்டேன், நீங்கள் ஏதாவது அவமானப்பட்டீங்களான்னு கேட்டேன். அவர் ஆமாங்க பிரச்சனை வந்தது ஸோ அப்படியே சொன்னார். ஏன்னா அந்த வெத்தலை பார்த்தீங்கன்னா இப்படி மடங்கி இருந்தது. நான் இப்போ ஐயா கிட்ட கற்றுக்கிறதுக்கப்புறம் வெத்தலை பிரச்சனை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே எடுக்கும்போது 4வது வெத்தலை வந்தது. 4வது வெத்தலை பார்த்தீங்கன்னா அது எனக்கு தெரியவே இல்லை, ஒரு மாதிரி இருந்தது. ஸோ அதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதையும் அன்றைக்கி கோச்சாரத்தையும் பார்த்து லிங்க் பண்ணி தான் சொன்னேன். ஸோ உங்களுக்கு 42 வயசு அவர் உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையான்னு கேட்டேன். ஸோ அன்றைக்கி அவருடைய கேட்ட கேள்விக்கு அன்றைக்கி அந்த கிரக நீச்சம் இதுவாக இருந்தது, சரியில்லாமல் இருந்தது. ஸோ அவர் ஆமாம் எனக்கு கல்யாணம் ஆகலை சொன்னார். அதே மாதிரி அன்றைக்கி சனியோட நட்சத்திரம் ஓடிட்டு இருந்து, சனி பகவானோட நட்சத்திரம் ஓடிட்டு இருந்து நீங்கள் வேலை விஷயமா வந்தீங்களா, ஏன்னா அவருடைய 10ஆம் வெத்தலை அது சரியில்லாமல் இருந்தது. ஸோ இப்படி நம்ம வெத்தலையை வச்சே நம்ம பலன் சொல்லலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதல் வெத்தலை தான் ஜாதகர், அதை வச்சு தான் ஒரு வெத்தலையாக நம்ம லிங்க் பண்ணி சொல்லலாம். 2வது வெத்தலை இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய இது மாதிரியே தான் அதெல்லாம் குடும்பம் வாக்குஸ்தானம். 2வது வெத்தலை நல்லா இருந்துச்சுன்னா ஸோ ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அந்த நுனி இருக்குது பார்த்தீங்களா, அந்த நுனி தான் மகாலட்சுமி. வெத்தலை ஃபுல்லாக மகாலட்சுமி சுக்கிரன் தான், ஆனால் அந்த நுனி தான் நம்மளுடைய வருமானம். அந்த நுனி ஒரு வேலை கிழிஞ்சிருக்குன்னு வச்சிங்களேன், இப்போ உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வர கூட நீங்கள் அந்த 2 வெத்தலை எடுத்து பார்க்கலாம். அது கிழிஞ்சு இருந்ததுன்னா அவங்களுடைய வருமானம் போய்கிட்டே இருக்கு, செலவாகிட்டே இருக்கு இல்லை அப்படின்லாம். ஆனால் நுனியே இல்லாமல் இருக்கும் ஒரு வெத்தலை இல்லையா, அப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு வருமானமே இல்லை அப்படின்றத அர்த்தம். ஸோ அவங்க வருமானம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு. ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியாது, 2 வெத்தலை வாங்கிட்டு கொடுப்பாங்க. 2 வெத்தலை வாங்கிட்டு கொடுத்தா பார்க்கலாமா அப்படின்னா அவங்க பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, பார்க்கக்கூடாது. ஸோ ஒருவேளை அப்போ 3 வெத்தலை வாங்கிட்டு வராங்க அப்படின்னா அந்த 3 வெத்தலை அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணியும் அவங்க ரொம்ப ஒரு பெரிய லெவலில் ஆகாமல் இருப்பாங்க, அதுவும் பார்க்கக்கூடாது. ஸோ அப்போ 4 வெத்தலை வாங்கிட்டு வராங்க ஒரு சிலர்னா அதை தாராளமாக பார்க்கலாம். அப்போ வெத்தலை பிரச்சனை 4 வெத்தலையிலேருந்து தான் பார்க்க ஆரம்பிக்கணும். ஏன்னா அப்போ நம்ம 12 ராசிக்கு 12 பாவத்துக்கு பலன் எடுக்கணும். 4 வெத்தலை தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க, அப்போ எப்படி பார்க்கணும் அப்படின்னா அது எப்பவுமே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, காலையில் சூரிய உதயத்துலேருந்து மதியானத்துக்குள்ளே வந்தாங்கன்னா மேல் பக்கம் பார்க்கணும், மதியத்துக்கு மேலே வந்தாங்கன்னா கீழேருந்து எடுக்கணும். ஸோ அப்போது இப்போ வராங்கன்னா நம்ம மேலேருந்து எடுப்போம். ஸோ மேல் வெத்தலை 1ஆம் பாவம், 2வது பாவம், 3வது பாவம் எடுப்பு இல்லையா, 4 எடுத்துருவோம். ஸோ அப்போ 5ஆவதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வெத்தலை எடுக்கணும். ஸோ 6ஆவதுக்கு 2வது வெத்தலை. இப்படி இந்த 4 12 சரியாக வந்துடுமா. இப்படி அவங்க 4க்கு மேலே வாங்கிட்டு வந்தாங்கன்னா அந்த வெத்தலையை பார்க்கலாம், ரொம்ப சிறப்பாக எடுத்துக்கலாம். 2வது ஒரு தடவை ஒரு வெத்தலை பிரச்சனை ஒருத்தர் பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்த்துட்டே வரும்போது 4வது வெத்தலை பார்த்தீங்கன்னா சரியில்லாமல் இருந்தது. அப்போ நான் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கா, ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டேன். அவர் சொன்னார் ஆமாம் நான் ஸ்டண்ட் வச்சுருக்கேன்னாரு. ஏன்னா எனக்கு 4வது வெத்தலையில் ஓட்டை இருந்துச்சு. ஸோ 4வது வெத்தலையில் ஓட்டை இருந்துச்சுன்னா அவருக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு இதய பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அவங்களுக்கு. 2வது 7வது வெத்தலை பார்த்த உடனே நான் கேட்டேன், நீங்களும் உங்கள் மனைவியும் பிரிஞ்சிருக்கீங்களான்னு கேட்டேன். இது 100% உண்மை. ஏன் கேட்டேன் அப்படின்னா அந்த வெத்தலை பார்த்தீங்கன்னா இப்படி திரும்பி இருந்தது,
நார்மலாக இப்படி வெத்தலை இருக்கும் இல்லையா, அது அப்படியே பின்பக்கம் திரும்பி இருந்தது. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் உங்கள் மனைவி இடம் விட்டு இடம் போயிட்டாங்க, நீங்கள் பிரிஞ்சு இருக்கீங்களா, 7வது வெத்தலை திரும்பி இருக்கேன்னா அவர் வந்து ஆமாம், ஆனால் நான் அதுக்காக வரல, நான் வேலை விஷயமா தான் வந்தேன், எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் அதுக்காக தான் வந்தேன்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் பிரிஞ்சு இருக்குது இதில் தெரியுது, அதனால தான் நான் சொன்னேன். சரி, அப்போ நான் வந்தது பரவாயில்ல, நான் சேர்வேனா அப்படின்னு கேட்குறாரு. நான் எங்களுக்குள்ளே எனக்கு அந்த இதுவே கிடையாது. நான் அப்போது அவங்க வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, வெத்தலை கட்டி எடுத்துகிட்டு வருவாங்க பார்த்தீங்களா, அந்த வெத்தலையை கட்டி எடுத்துகிட்டு வர அந்த பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேப்பர்லேயே நம்மளுக்கு பதில் எடுக்கலாம். அவர் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா என் கண்ணில் பட்டது ஒரு கல்யாண ஃபோட்டோ, அந்த பேப்பரில் 2 பேர் தாலி கட்டுற ஃபோட்டோ எனக்கு பட்டுச்சு. நான் சொன்னேன், நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சேர்ற மாதிரி இருக்குது, ஏன்னா எனக்கு பிரசன்ன அப்படி காட்டுது. இல்லை இல்லை, எனக்கு வந்து 2 வருஷம் ஆகுது, எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையே கிடையாதுன்னாரு. கிடையாது, உங்களுக்கு ஒரு துணை கண்டிப்பாக வரும் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு வந்து வேறு கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னாரு. ஸோ எப்படியோ ஒன்று அவருக்கு வந்து அங்கே ஒரு துணை பிரசன்னத்தில் காட்டுது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க வெத்தலை பிரசன்னை பார்க்க வரும்போது ஒரு சிலர் அப்படியே வெத்தலையை கட்டி நம்ம கையில் கொடுத்துருவாங்க. அப்படி கட்டி கொடுத்தாங்கன்னா நம்ம பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் இல்லை. அப்போ அவங்க வெத்தலை கோவிலில் அவங்க குலதெய்வம் கட்டுப்பட்டிருக்கு, இல்லைங்க நீங்கள் போயிட்டு நீங்கள் இன்னொரு நாளைக்கு வாங்க, கோவிலுக்கு உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்போடு ஒரு சிலர் வெத்தலை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. சுண்ணாம்போடு எடுத்து வந்து கொடுத்தா கூட நம்ம வெத்தலை பிரசனை பார்க்கக்கூடாது, அவங்கள அனுப்பி விட்டுடணும். இல்லைங்க நீங்கள் வந்து உங்களுக்கு இன்றைக்கி நேரம் சரியில்லை, அவங்களுக்கு விஷயத்தை எதுவும் சொல்லக்கூடாது, இன்றைக்கி பிரசன்ன உங்களுக்கு உத்தரவு தரலை, நீங்கள் அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிடணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க பார்க்க வரவங்க எத்தனை பேர் வர்றாங்க, யார் யார் வராங்க, எப்படி வராங்க, அவங்க வந்து அவங்க செப்பலை கைட்டி விட்றாங்க, அதெல்லாம் கூட நம்ம நோட் பண்ணணும். ஸோ வெறும் ஆண்கள் மட்டும் வெத்தலை பிரசன்னை பார்க்க வந்தாங்கன்னா அவங்கள பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மன் கோவிலில் போயிட்டு நீங்கள் போய் சாமி கும்பிட்டு வாங்க. நம்ம வீட்டாண்டி இருக்கும் பார்த்தீங்களா, நீங்கள் போயிட்டு வெளியே போயிட்டு சாமி கும்பிட்டு வாங்க. ஏன்னா வெத்தலை பிரசன்னை வந்து ஒரு கணவன் மனைவியாக ஒரு பெண்களோடு வந்து தான் பார்க்கணும், அதுதான் 3 பேருக்கு மேலே வந்து தான் பார்க்கணும். இதில் அவங்க வாங்கிட்டு வருவாங்க பார்த்தீங்களா, பூ பழம் இதெல்லாமே நோட் பண்ணணும். இப்போ ஒரு வேளை மஞ்சள் கலரில் சாமந்தி பூலாம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு குலதெய்வத்தோட கோபம் இருக்குது அப்படின்றது நம்ம சொல்லலாம். ஸோ இதே பார்த்திங்கன்னா அவங்க வேறு சிகப்பு கலரில் பூ வாங்கிட்டு வந்தாங்கன்னா ஸோ அது பார்த்திங்கன்னா சாபம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவும் நம்மளுக்கு வந்து நோட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கோபம் இருக்கா, அவங்களுக்கு குலதெய்வம் சாபம் இருக்கா, குலதெய்வம் கட்டுப்பட்டிருக்கா, இதெல்லாமே பார்க்கலாம். மெயினாக பிரசன்னை யார் தெரியுமா பார்க்க வருவாங்க, ஒரு பொருள் காணா போச்சுன்னா கிடைக்குமான்னு வருவாங்க. அதுக்கு நம்ம 8வது வெற்றிலை எடுத்து பார்க்கணும். ஸோ 8வது வெற்றிலை எப்படி இருக்குது, அது கிடைக்குமா, அது மட்டும் இல்லை நம்மளுடைய கோச்சாரம் எழுதியிருக்கோம் இல்லையா, அதில் சூரியனும் குருவும் நல்லா இருக்காங்களா பார்க்கணும். ஏன்னா அவங்க தான் ஒளி கிரகம், அவங்க தான் கிடைக்குமா கிடைக்காதான்றது நம்மளுக்கு வெளிச்சம் இருந்தால் தானே கிடைக்கும். அதனால் கோச்சாரத்தில் அன்னைக்கு சூரிய பகவானும் குரு பகவானும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இதை லிங்க் பண்ணி தான் நம்ம ஒன்றுமே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திருமணம் நடக்கிறதுக்கு கேட்பாங்க. ஸோ முக்கியமாக அவங்க வந்து காணா போன பொருள் ஒருத்தர், அதுக்கப்புறம் லோன் கிடைக்குமா அப்படி கேட்பாங்க. மெயினாக செய்வினை எங்களுக்கு ஏதாவது வச்சுட்டாங்களா அப்படின்றதுக்கு தான் வந்து கேட்பாங்க. அதுவும் ஸோ 6வது வெத்தலை தான் செய்வினையை சொல்லக்கூடிய வெத்தலை. ஸோ அவங்களுக்கு வந்து ஒன்றுமே இருக்காது, கேது தசை கேது புத்தி நடந்தால் அவங்களுக்கு ஏதோ செய்வினை வச்ச மாதிரியே தோணும். அதுக்காகவே அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நமக்கு ஏதோ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த நேரத்தில் கேது பகவானுடைய மந்த நிலை கொடுத்துரும், அவங்க வேணும் அமைதியாக இருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நமக்கு ஏதோ பண்ணிட்டாங்கன்னு நினச்சிட்டு வருவாங்க. ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கணும், அவங்களுடைய ஜாதகத்தையே வாங்கி கூட பார்த்துக்கலாம். ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆனால் அதெல்லாம் சொல்லக்கூடாது, நம்ம வந்து மறைமுகமாக தான் நம்ம பேசணும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த செய்வினை இருக்குது அப்படின்னு எப்படி நம்ம உறுதிப்படுத்தணும்னா, அன்னைக்கு கோச்சாரத்தில் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, ஒன்று பாதகாதிபதியோ இல்லை மாந்தி அந்த இடத்துல. ஸோ மாந்தி தொடர்பு வந்தால் 100% செய்வினை உள்ளது. ஸோ அப்படி செய்வினை இருக்குது அப்படின்னா அவங்க கேட்பாங்க, அடுத்தது என்ன பண்ணுவாங்க, ஏதாவது அதுக்கு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்வாங்க. அவங்களுக்கு செய்வினை இருக்குன்னா சோட்டானைக்கரை மாரியம்மன் கோவில் இருக்குல்ல, சோட்டானைக்கரைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா செய்வினை தோஷத்துக்கு அது ஒரு நல்ல பரிகாரமாக அப்படி சொல்லலாம். ஸோ இப்படி பார்த்திங்கன்னா அதே மாதிரி 2வது வெத்தலையை விட 12வது வெத்தலை பெருசாக இருந்தானா நம்ம சொல்லுவோம்ல 2, 12 அப்போ விரயம் அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வெத்தலையை எடுக்கும் போது இன்னொரு வெத்தலை சேர்ந்து வரும். அப்படி சேர்ந்து வரும்போது அதை தனியாக எடுத்து வைக்கக்கூடாது,
அது சேர்ந்து வந்துட்டு அப்படியே நீங்கள் பலன் சொல்லணும். ஸோ ஒரு வெத்தலையாக கூட ரெண்டாவது வெத்தலை சேர்ந்து வந்துச்சுன்னா அப்போது ஜாதகருக்கு குடும்பம் அவரை சார்ந்து உள்ளது, வருமானம் அவருக்கு அதிகமாக இருக்குது, குடும்ப பொறுப்பு அதிகமாக இருக்குது, இப்படி எடுத்துக்கணும். இப்போ ரெண்டாவது வெத்தலையோட மூணாவது வெத்தலை சேர்ந்து வந்துச்சுன்னா அப்போ 2 3 கனெக்ட் பண்ணி சொல்லணும். இல்லைங்க ஒரு வெத்தலை சேர்ந்து வந்துச்சு அப்படின்னு தனியாக எடுத்து வச்சுக்கூடாது. இன்னொன்று, நம்ம ஃபேன் போட்டுட்டு வெத்தலை பிரசன்னம் பார்க்கக்கூடாது. வெத்தலை பறந்து மாறிடும். நம்ம கைக்கு, ஜோதிடர் கைக்கு வெத்தலை வந்துட்டாவே அந்த பாவங்கள் அவங்களுக்கு இணைக்கப்பட்டது, கொடுக்கப்பட்டது. உடனே அது பறந்து போகக்கூடாது. அது நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கணும். ஃபேன் ஓடக்கூடாது. விளக்கேற்றி வச்சுக்கணும் முதல்ல நம்ம. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே தான் உக்காந்து நம்ம ரைட் சைடில் இருந்து தான் அழகாக ஒரு வெத்தலையாக முதல்ல தனித்தனியாகவும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம், இல்லை கையில் பிடிச்சிக்கிட்டும் பார்க்கலாம். அப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒட்டிட்டு வர வெத்தலை அந்த வெத்தலையாக கூட வரும்போது அவங்கள சார்ந்து இருக்காங்க அப்படின்றது அதையும் நீங்கள் அழகாக சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வெத்தலை பிரசனை பார்க்கும்போது ரொம்ப எளிமையாக, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப அழகாக ஒவ்வொரு இதுவும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஐயா அடுத்தது வகுப்பு எடுப்பார். எல்லாருமே இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, இன்னும் இன்னைக்கு ஃபுல்லாக கூட பேசலாம். ஆனால் நிறைய பேர் 20 பேர் பேசணுன்றதுனால எனக்கு இந்த சென்னையில் நம்ம இந்த ஜோதிடமான கருத்தரங்கில் எனக்கு அதுவும் 39வது நம்ம குரு முன்னாடி உட்காந்து பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியையும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பேர் சிவபூங்கோதை. என்னுடைய ஃபோன் நம்பர் 9962190340. நன்றி. என்னுடைய பேர் சிவபூங்கோதை. என்னுடைய ஃபோன் நம்பர் 9962190340. நன்றி, வணக்கம். மிகவும் அற்புதம். காலையில் முதல் பேச்சாளர் எப்படி இருந்துச்சு? எல்லாம் கை தட்டலாமா? இதுதான் நம்மளுடைய கனவுகளுடைய முதல் வெற்றி. ஸோ நீங்களாம் இந்த மாதிரி இன்னும் பல இடங்களில் இதை விட சிறப்பாக பேசணும். அம்மா பேசுனது சூப்பராக பேசிட்டாங்க. இதே மாதிரி இன்னும் சிறப்பாக பேசணுங்கிறது எங்களுடைய ஆசைகள், எண்ணங்கள். ஸோ நம்ம வகுப்பில் நடத்துகிற பாடங்கள் மாணவர்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிக்கிறாங்கங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இதெல்லாமே. கொடுக்கப்பட்ட பாடங்களை நம்ம சரியாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஆகச்சிறந்த ஜோதிடராக நம்மளால் வர முடியுங்கிறதுக்கு முதல் பேச்சாளராக இருந்து முன்னுதாரணமாக இருந்து அவங்க பேசியிருக்காங்க. சிவபூங்கோதை அம்மா அவர்கள் இன்னும் இந்த ஜோதிட பணியில் தலைத்தோங்குவதற்கு எங்களுடைய ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொண்டு அவங்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். எல்லோரும் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்.